ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோன்னா வெர்ஜன் பாய் அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெர்ஜன் பாய் இது ஒரு தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்கில் தான் வந்திருக்கு. இது ஆகால ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படத்தோட ரன்னிங் டைம் 2 hours 21 minutes. ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு அடல்ட்டு காமெடி ரொமான்ஸ் இது எல்லாமே கலந்து ஒரு நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லலாம். இந்த படம் எஜுகேஷன் பர்பஸில் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி, என்னடா இவ்வளோ 18+ கண்டென்ட்டாக இருக்குது, இது எப்படி பார்க்கலாமா, இதை ரிவ்யூ சொல்லலாமா வேணாமா, அப்படி தான் இந்த படத்தை நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப இதை கண்டிப்பாக சொல்லணும், இந்த படத்தை பார்க்கணும். இதில் நிறையா கருத்துக்கள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போனாலும் ஃபினிஷிங் வேறு மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர்த்த புரிய வைக்கணும். என்னையும் ஸ்டார்டிங்கில் ஒரு தாட்டில் பார்க்க வச்சிச்சு, ஆனால் எண்டிங்கில் வேறு தாட் மாற்றுச்சு. அதனால தான் இந்த ரிவ்யூவே நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய 18+ கண்டென்ட் வரும். அதனால் இது கண்டிப்பாக சைல்டுக்கு அலோடு கிடையாது. இந்த படத்தை 18+ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்களாம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்த படம் அவங்களுக்கான படம். அதனால் இவங்க இந்த படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த குழந்தைங்களோட ஃபேமிலியோடு பார்க்குறது சத்தியமாக அந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு 18+ கண்டென்ட் நிறையா வரும். அதனால் ஃபேமிலியோடு பார்க்காதீங்க, தனியாக பாருங்கள். நிறைய இடத்துல சிரிக்க வைக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க்க வேணாம், ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா உங்களை நிறைய இதில் மாட்டும். ஒரு இடத்துல நிறையா இருந்தாலும் அதை கொண்டு போய் அதோட அர்த்தத்தை உணர்த்தின விதம் சூப்பராக இருந்துச்சு. போய் ஃபினிஷ் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே அதுதான். ஸ்டார்டிங்கில் நிறையா கொஞ்சம் சீன்லாம் தேவையில்லாமல் வச்சுருக்காங்களான்னு தோணுச்சு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காமெடி ஆட் பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பட் இருந்தாலும் எனிவே இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்குறோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக் ஓகேவஸாக தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் தெலுங்கு படம். டப்பிங் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா காமெடி ஒர்க் ஆச்சு. ஒரு டப்பிங் படத்தில் காமெடி ஒர்க் ஆகுதுன்னா அந்த டப்பிங் சூப்பராக இருந்தால் தான் காமெடி ஒர்க் ஆகும். அது கண்டிப்பாக இதில் நிறைய இடத்துல என்னை சிரிக்க வச்சிச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.